قال الله سبحانه وتعالى لا تجعلنا مع القوم الظالمين صدق الله مولانا العليم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபு மாதத்திலே அதனுடைய பல்வேறு சிறப்பம்சங்கள் அவற்றையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். அந்த மாதத்தில் உங்கள் நஃப்ஸுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். அநியாயம் என்கின்ற வார்த்தைக்கு அரபியில் துலுமு என்று சொல்லுவார்கள். துலுமு என்று சொன்னால் வலவு ஷை கைரு மஹல்லிஹி, ஒரு வஸ்துவை அதற்கு தகுதி இல்லாத இடத்துல வைப்பது. ஒரு பொருளும் ஒரு இடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை வேறு யாருக்கும் கொடுத்தால் அதற்கு பெயர் துலும். ஷிர்க் என்று நாம் சொல்லுகிறோமே, இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம், அது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லுகின்றார். வான பூமிகளை, அண்ட சராசரங்களை, எல்லா வஸ்துக்களையும் படைத்த ரப்பு நீ என்ன வணங்கணும்னு சொல்லும்போது, எதையுமே செய்யாத, எந்த சக்தியும் பெறாத, எந்த ஆற்றலும் இல்லாத இன்னொன்று கொண்டு வந்து இதுவும் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு கோபம் வருதான். சாதாரணமாகவே ஒரு குடும்பத் தலைவன், கணவன் மனைவி, எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிற கணவன், நீங்களும் கணவன் இன்னொருவனும் கணவன் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ, ஒரு மனிதனால் பொறுத்து கொள்ள முடிவதில்லையோ, ஒரு குழந்தையை கூப்பிட்டு உனக்கு 2 தந்தை என்று சொன்னால் அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அல்லாஹ்வுக்கும் இதை ஏற்க முடியாது. அடியான் தன்னோடு இன்னொருவரை சேர்த்து வைப்பது, இதற்கு பெயர் தான் துலுமு என்று சொல்வது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீங்கன்னா அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம் என்னது? அவனை மறுப்பதும் அவனுக்கு இணை கற்பிப்பதும் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே அநீதங்கள் எந்த ரூபத்திலும் வரக்கூடாது. பொதுவாக ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு வகையான தண்டனை உண்டு. அநியாயத்திற்கு சில நேரங்களில் இந்த உலகத்திலே தண்டனை கிடைச்சோம். அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவுக்கும் அர்ஷுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. நேராக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அது போய் சத்தம் போட ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றி அது சத்தம் போடும். அல்லாஹ் உடனடியாக அதுக்கு ஜவாபு சொல்லுவான். அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் யாராக இருந்தாலும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அநியாயம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யப்படுவதை போல அண்ணல் பெருமானாருக்கு செய்யப்படுகிற அநீதம் என்ன? நபிகள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறி உள்ளுக்குள்ளே மறுத்து கொண்டிருந்த நயவஞ்சகர்கள், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு தரப்படுகிற தண்டனையை விட கடுமையான தண்டனை. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கி அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே அடித்தட்டில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தடவை மக்களை எல்லாம் அழைத்து சொன்னபோது அபூலஹப் மண்ணை வாரி ரசூலுல்லாஹ் மீது போட்டு தப்பல்லக்க வலிஹாதா ஜமத்தன, இதுக்கு தான் நீ கூப்பிட்டியா அப்படின்னு மண் அள்ளி போட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தார். குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களை சபித்தான். தப்பத் யதா அபீலஹப், அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும்னு குர்ஆன் வந்தது. அவருடைய கடைசி முடிவு சில அநியாயங்களுக்கு மறு உலகத்தில் தண்டனை என்பதல்ல, இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைத்துவிடும். அபூலஹபுக்கு ஒரு நோய் பிடித்தது. மக்காவில் அப்படி ஒரு நோயை பார்க்கல. அவருடைய உடல் அழுகியது. இறந்து போன உடலை எடுக்கக்கூட யாரும் முன்வரவில்லை. அவரை கொண்டு போய் அடக்க முடியாமல் தூரத்தில் இருந்து எடுத்து ஒரு மலை கணவாயில் தூக்கி வீசிவிட்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இங்கே ரசூலுல்லாஹின் மீது மண் வீசிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த, இந்த உலகத்திலேயே கொடுத்த தண்டனை பெருமானாருக்கு செய்யப்பட்ட அநீதத்தின் விளை. பொதுவாக அநீதம் என்பதிலேயே அதிகபட்சமாக இந்த உலகத்திலேயே தண்டனையை தந்து விடுகின்ற அநீதங்கள் என்றால், பெற்றோருக்கு செய்யப்படுகிற அநீதங்கள் இந்த உலகத்திலே தண்டனையை கொடுத்துரும். சின்ன முரண்பாடுகள் தான், அது ஆகிரத்து வரை அல்லாஹ் பிற்படுத்துவதில்லை. உகூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு செய்யப்படுகின்ற நோவினைகள் இந்த உலகத்தில் தண்டனை கொண்டு வரும். பெரிய தண்டனை என்னன்னா, களிமா இல்லாமல் ஒருத்தர் மௌத்தா போனால் நிலைமை என்ன? கடைசி நேரத்தில் களிமா அதில் பிரச்சனை ஆகிவிடும்.
ஒரு சஹாபி ரலியல்லாஹுவுக்கு களிமா வரவில்லை. ரசூலுல்லாஹ் போனாங்க, சரி களிமா சொல்லித்தராங்க, அவர் களிமா சொல்ல மாட்டார். ஏன் இவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை? அவருடைய தாயை அழையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய மகன் ரொம்ப எனக்கு வேதனை கொடுத்துட்டார், அவரை மன்னிக்க எனக்கு மனசு வரவில்லை என்று சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இவர் தூக்கி நெருப்பில் போட்டுடலாமா, இவர் இதே காலத்தில் மரணம் அடைந்தால் அவர் நரகத்துக்கு அல்லவா போவார், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் கேட்டு அந்த தாய் மன்னித்த பிறகு அவருக்கு களிமா வந்தது அப்படின்னு ஒரு நிகழ்வு. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பெற்றோருக்கு செய்யப்படுகின்ற அநீதம் ரொம்ப லேட் ஆகாது. இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனைகளை இந்த மனிதன் அனுபவிக்க தொடங்குவான் என்பதுதான் துரிதமான தண்டனைகளை தருகின்ற பாவங்களில் பெற்றோருக்கு செய்யப்படுகின்ற அநீதங்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்படி அநீதம் என்பது பல வகைகளில் இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற அநீதங்களாக இருக்கலாம், அண்ணல் நபிகள் பெருமானாருக்கு செய்யப்பட்ட அநீதங்களாக இருக்கலாம், பெற்றோருக்கு செய்யப்படுகின்ற அநீதங்களாக இருக்கலாம். உலகத்தில் வாழ்கிற போது அநீதங்கள் என்று வந்தால் அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் விலகிக் கொள்வான். அல்லாஹ்விட அவனுக்கு செய்த பாவங்கள் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். அடியாறுகளுக்கு செய்யப்பட்ட அநீதங்கள் குறித்து நாளை மறுமையில் பெரிய விசாரணை நடக்கும். நீதம் என்பது சில நிலங்களை ஆக்கிரமித்து விடுவதும் அதில் உள்ளதுதான், சில பொருட்களை எடுத்துக்கொள்வதும் அநியாயத்தில் கட்டுப்பட்டது தான், வாங்கிய கடனை இல்லை என்று மறுத்து விடுவதும் அநீதத்தில் கட்டுப்பட்டது தான், இன்னொருவருக்கு உரியது என்பதை அதை ஒரு மனிதன் ஒரு முறையற்ற முறையில் அதை எடுத்துக்கொண்டாலும் அநீதம் என்ற அர்த்தத்திலே தான் அது கொண்டு சேர்க்கப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதத்திற்கு மிகப்பெரியதொரு வரை விளக்கணங்களை கொடுத்தார்கள். வலா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் அநியாயம் செய்கின்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாதே என்கின்ற துஆவும் இருக்கிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அழித்து போடுகின்ற பெரிய பெரிய பாவங்களில் அநியாயம் என்பது மிக முக்கியமானது ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. எனவே ரஜபு மாதத்தை சொல்லுகின்ற போது நன்மைகளை அதிகம் அதிகம் சேர்க்கின்ற இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் நஃப்சுகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற திருக்குர்ஆனின் வசனம் ரஜபு மாதத்தோடு பொருத்தி அல்லாஹ் சொல்வதில் இருந்து நன்மைகளை சேர்க்க வேண்டிய மாதம் இந்த மாதம். அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் சவாபுகளை பெறக்கூடிய இந்த மாதத்தில், புனிதமான மாதத்தில் நீங்கள் தவறு செய்வதும் பெரிய அளவிற்கான தண்டனைகளை பாவங்களை கொண்டு சேர்க்கும் என்பது இதனுடைய ஒரு பொருத்தமாக அல்லாஹ் அதை அமைத்து தந்திருக்கிறான். வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கும், ஹலால் ஹராமை பேணி நடப்பதற்கும், சரி தவறுகளை உள்வாங்கி செயல்படுவதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.